ஓகே. ஆ பாருங்க, லாஸ்ட் கிளாஸ்ல நாம பேசிக் எலக்ட்ரிக்கல் பார்த்தோம். சரி, அதுக்கு அடுத்து ஏன் எலக்ட்ரானிக்ஸ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும் என்னதுக்கு? எலக்ட்ரிக்கல் செக்ஷன் வந்து ஃபுல்லா படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ரெடியா இருக்கும். சரியா? அப்போ அதோட நாம எலக்ட்ரானிக்ஸ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்தடுத்து படிச்சுட்டு போக ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடிப்படை மின் இலத்திரனியல். சரியா? இந்த எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு தானே, இதுல இருந்து கட்டாயம் உங்களுக்கு எஸ்ஐ பார்ட் ஒண்ணு வரும். எஸ்ஐ கேள்வி ஒண்ணு வரும். சரி, தொடர்ந்து ஈஸியான கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு. போன முறையும் சரியான ஈஸியான பார்ட் தான் வந்துருந்துச்சு. சரி, அப்ப நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, பேசிக்ல இருந்தே படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியா இருக்கும். ஓகேவா? டியூட்ட நீங்க எப்படியும் பிரிண்ட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். சரியா? ஓகே, பாருங்க. நாம எலக்ட்ரிக்கல்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர், 5 ஆம்பியர், 10 ஆம்பியர் இப்படின்னு சொல்லி பெரிய அளவான கரண்ட்ஸை பத்தி பார்த்திருப்போம். சரியா? அதுல இருக்கக்கூடிய அந்த கரண்ட்ஸ் பெருமதி இருக்கு தானே. சரி, எம்பியோட பெருமதி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருசா இருக்கும். ஓகே. ஸோ இங்க அப்படி இல்லை. சரியா? எலக்ட்ரானிக்ஸ்ல எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்குமான பேசிக்கான வித்தியாசம் இதுதான். அதாவது எலக்ட்ரிக்கல்ல நாம பெரிய அளவுக்கான கரண்ட்ஸை பத்தி படிப்போம். சரி, இங்க எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லாமே வந்து என்னவா இருக்கும்? சின்ன சின்ன கரண்ட்ஸா இருக்கும். சரியா? எம்பியர், மில்லி எம்பியர், ஸோ இந்த மாதிரி மைக்ரோ எம்பியர் இப்படி போகும். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது உங்களுக்கு கடத்தி காவலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். சரியா? கடத்தினா என்னது, காவலினா என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ பாருங்க, கடத்தி அதாவது கடத்திகளில் சுயமாக பயணிக்கக்கூடிய அல்லது விடுவிக்கக்கூடிய இலத்திரன்கள் காணப்படும். சரியா? இலத்திரன்னா என்னன்னு சொல்லி கிரேட் 10 சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஓகே. அப்போ கடத்திகள் என்ன இருக்குமா? சுயமாக பயணிக்கக்கூடிய இலத்திரன் இருக்குமா? இல்லைன்னு சொன்னா விடுவிக்கக்கூடிய இலத்திரன் இருக்குமா? சரி. நாம் பார்த்துருப்போம் முன்னாடியே எலக்ட்ரிக்கல் பார்க்கும்போது பார்த்தோம் என்னது, இலத்திரன் ஓடுனால் தானே என்ன செய்யும்? மின் ஓடும். சரி. அதிகமாக இலத்திரன்களை விடுவிக்க முடியும் எனில், அதிகமாக இலத்திரனை வந்து விடுவிக்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை வந்து நாம் என்னன்னு சொல்வோம்? வலிமையான கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தங்கம், வெள்ளி, சரி, இதுகளை சொல்லலாம். செப்பு இதுகளை சொல்லலாம். சரியா? அப்போ உதாரணத்துல நோட் பண்ணிக்கோங்க. தங்கம், வெள்ளி. ஓகே, இதுல செப்பையும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க காவலி. அதாவது மேல என்ன பார்த்தோம்? கடத்தில பார்த்தோம் சுயாதீனமா இல்லாட்டி விடுவிக்கக்கூடிய இலத்திரன் இருக்குமா இருந்தா அது வந்து என்னவா இருக்கும்? கடத்தியா இருக்கும். அப்ப காவலில் என்ன இருக்கும்? சுயாதீனமாக அல்லது விடுவிக்கக்கூடிய இயந்திரங்கள் என்னது? இல்லை எனில். சரியா? சுயாதீனமாக இல்லைன்னு சொன்னால், விடுவிக்கக்கூடிய இலத்திரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நாம காவலின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சுயாதீனமா இல்லாட்டி விடுவிக்கக்கூடிய இலத்திரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், இது வந்து என்னவா இருக்கும்? சிக்கலான சேர்வைகளா இருக்கும். சரியா? என்னவா இருக்கும்? சிக்கலான சேர்வையா இருக்கும். ஓகே. ஸோ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொலித்தீன், பிவிசி, ரப்பர், ஸோ இதுகளை சொல்லலாம். ஸோ உதாரணங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பிளாஸ்டிக்கையும் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம
இந்த கடத்தி காவலியை தாண்டி அதிகமா பேச போறது யார? இந்த குறை கடத்திகளை தான். சரியா? இந்த குறை கடத்திகளை பத்தி தான் நாம என்ன செய்ய போறோம்? அதிகமா நாம பேச போறது இவங்கள பத்தி தான். ஓகே. ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறை கடத்திகள். இந்த குறைக்கடத்திகள் அப்படிங்கிறது என்னது? பாருங்க, குறைக்கடத்திகள் என்பவை மிகவும் பலவீனமான பங்கீட்டு வலுப்பிணைப்பு கொண்ட மூலகங்கள் ஆகும். சரியா? மிகவும் என்னவா இருக்கும்? பலவீனமான பங்கீட்டு வலுப்பிணைப்பு. பங்கீட்டு வலுப்பிணைப்பு தெரியும் தானே? சரி, அடுத்தடுத்து போகும்போது பார்ப்போம். சரி, பாருங்க, மிகவும் பலவீனமானதா இருக்குமா. அடுத்து பாருங்க, முக்கியமான வேர்டு என்ன? குறை வெப்பநிலையில் காவலியாகவும் வெப்பநிலை அதிகரிப்பின் போது கடத்தியாகவும் தொழிற்படும். சரி, இப்போ வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு வைப்போம். அந்த இடத்துல இவர் என்னவா தொழிற்படுவாராம்? காவலியா இருக்கும். வெப்பநிலை இப்போ அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும்? வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க இது கடத்தியா தொழிற்படும். சரியா? வெப்பநிலை அதிகரிப்பின் போது என்ன செய்யும்? கடத்தியா தொழிற்படும். ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க. குறைகடத்திகளாக குறைகடத்திகளாக நான்காம் கூட்ட மூலகங்களான குறைகடத்திகளாக நான்காம் கூட்ட மூலகங்களான நான்காம் கூட்ட மூலகங்களான சிலிக்கன் சிலிக்கன் பிரக்கெட்ல போட்டுக்கோங்க, எஸ்ஐன்னு சொல்லி, கமா, ஜெர்மானியம் ஜெர்மனியம் என்பவற்றை குறிப்பிட முடியும். சரி, என்பவற்றை குறிப்பிட முடியும். சரியா? இது பொதுவா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான்காம் கூட்ட மூலகங்களை வந்து நாம என்னன்னு சொல்லலாம்? குறைக்கடத்திகள்னு சொல்லலாம். சரி, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? அரைக்குறை கடத்திகள்னு சொல்லலாம். சரி, அந்த நான்காம் கூட்ட மூலகங்களை அரைக்குறை கடத்திகள்னு சொல்லலாம். ஓகே. சரி, இதையும் என்ன தேவைப்பட நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த குறைக்கடத்திகளோட கட்டமைப்புக்கு வரும். சரி, இப்ப நான்காம் கூட்ட மூலகங்கள் அப்படின்னு சொன்னா என்னது? இறுதி ஓட்டுல என்ன இருக்கும்? நான்கு இலத்திரன்களை வச்சிருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான்காம் கூட்ட மூலகங்கள்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இது வந்து பங்கீட்டு வலைப்பிணைப்புல தானே இருக்கும். சரி, அப்படித்தான் இருக்கும். ஓகே, சரி, இப்படிதான் இருக்க போகுது. சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, சரி, சிலிக்கான்ட வந்து அந்த கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே. சரி, இதுல இந்த பக்கமா எழுதிக்கோங்க. மிக குறைந்த வெப்பநிலையில் மிக குறைந்த வெப்பநிலையில் மிக குறைந்த வெப்பநிலையில் பங்கீட்டு வலுவிணைப்பில் ஈடுபட்டு இருக்கும். மிக குறைந்த வெப்பநிலையில் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்டு இருக்கும். அடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பயன்படுத்திக்கோங்க. குறைந்த வெப்பநிலையில் குறைந்த வெப்பநிலையில் குறை கடத்தியால் மின்னை கடத்த முடியாது.
குறைந்த வெப்பநிலையில் குறைகடத்தியால் மின்னை கடத்த முடியாது. சரி, அப்ப குறைகடத்திகள் என்ன செய்ய முடியாது? வெப்பநிலை குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மின்னை வந்து கடத்த முடியாது. சரி, ஆனா வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? மின்னை கடத்த பார்க்கும். ஓகே. ஸோ அடுத்ததா எடிங் பார்ப்போம். நாம உள்ளீட்டு குறைக்கடத்தி அந்த குறைக்கடத்திகளை என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். சரியா, இதையும் வந்து என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். ஓகே. ஸோ இதுல முதலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளீட்டு குறைக்கடத்திகள். சரி, இதுல சுயாதீன இலத்திரன்களும் துளைகளும் நிலையாக காணப்படாது. இப்ப நீங்க உங்களுக்கு யோசிக்கலாம், சுயாதீன இலத்திரன்னா என்னது, துளைனா என்னது அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தடுத்து போகும்போது பார்ப்போம். சரியா, பாருங்க. நிலையாக காணப்படாது. அறை வெப்பநிலையில் தூய குறைக்கடத்திகள் உள்ளீட்டு குறைக்கடத்திகள் எனப்படும். சரி, அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம இந்த இருக்கக்கூடிய இந்த கடைகத்தியை தான் சொல்றோம். இந்த சிலிக்கன் இருக்கு தானே, இந்த சிலிக்கனை தான் சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பாருங்க, அறை வெப்பநிலையில தூய கடத்திகள் என்னது, உள்ளீட்டு துறை கடத்திகளா காணப்படும். தூய குறை கடத்திகளை தான் சொல்றோம். அதாவது சிலிக்கன் மாதிரி எந்த ஒரு கலப்பமுடமும் இல்லாமல் தனியா இருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய இதுகளை தான் சொல்றோம். சரி, இந்த மாதிரி அதாவது சிலிக்கன் இல்லாட்டி ஜெர்மானியம் இப்படி இருக்குதானே, இதுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுயாதீன இலத்திரனும் துளையும் நிலையா இருக்காது. வெப்பநிலை அதிகரிக்க என்ன செய்யும்? மாறும். வெப்பநிலை குறைஞ்சுன்னு சொன்னா மாறும். அப்ப பாருங்க, அறை வெப்பநிலையில சாதாரண வெப்பநிலையில தூய குறைக்கடத்திகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? உள்ளீட்டு குறைக்கடத்திகள்னு சொல்றோம். சரி, அப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்? உள்ளீட்டு குறைக்கடத்திகள்னு யாரை சொல்றோம்? இந்த நான்காம் கூட்டு மூலகங்களை தான் சொல்றோம். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு வகை தான் என்னது, இந்த வெளியீட்டு குறைக்கடத்திகள். சரியா, என்ன உள்ளீட்டு குறைக்கடத்திகளுக்கு நீங்க இந்த இடத்துல உதாரணம் எழுதிக்கோங்க. உதாரணம் எழுதிக்கோங்க. சரியா, முதலாவது சிலிக்கன். ஓகே, அடுத்து ஜெர்மனியம். அடுத்து செலினியம். செலினியம், சரியா, செலினியம். இதெல்லாம் வந்து மூலகங்கள். இதெல்லாம் வந்து மூலகங்கள். அடுத்து போட்டுக்கோங்க டெலியுரியம். டெலியுரியம். அடுத்து செப்பு குளோரைட்டு. அடுத்து செப்பு ஒட்சைட்டு. ஓகே, அடுத்து. ஓகே, இது போதும். சரி, இதெல்லாம் சேர்வைகள். ஓகே, சரி, இதில் பிரதானமாக நாம பார்க்க போகிறது சிலிக்கனும் ஜெர்மானியம் மட்டும்தான். சரி, இவங்க ரெண்டு பேரை மட்டும் பற்றி தெரிஞ்சிருந்தா போதும். சரி, அப்போ எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தூய குறைக்கடத்திகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? உள்ளீட்டு குறைக்கடத்திகள்னு சொல்லுவோம். அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உள்ளீட்டு குறைக்கடத்திகள்னு சொல்லுவோம். சரி, அடுத்து பாருங்க, வெளியீட்டு குறைக்கடத்திகள். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே ரைசன் பண்ணுங்க போகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியீட்டு குறைக்கடத்திகள்.
சரியா? இப்ப பாருங்க, இந்த உள்ளீட்டு குறைக்கடத்திகள் இருக்கு தானே? அதாவது தூய மூலகங்கள் இருக்கு தானே? இந்த சிலிக்கானும், ஜெர்மானியம் இருக்கு தானே? இது 2ம் என்ன செய்ய மாட்டேங்குது? அறை வெப்பநிலையில என்ன செய்யாது? மின்ன வந்து கடத்த மாட்டேங்குது. இல்லாட்டி கடத்துத்திறன் வந்து குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யணும் நாம? ஒண்ணு வெப்பநிலை அதிகரிச்சா மட்டும்தான் அது என்ன செய்யுது? மின்னை கடத்துது. இப்படி வந்து நம்ம சர்க்யூட்கள்ல பயன்படுத்த முடியுமா? இல்ல. அப்ப அதுக்காகத்தான் அவங்களோட மின் கடத்துத்திறனை சரியா இந்த உள்ளீட்டு குறைக்கடத்திகளோட மின் கடத்துத்திறனை அதிகரிக்கிறதுக்காக நாம இங்கே ஒரு விஷயம் செய்வோம் சரியா அதாவது கலப்படம் செய்யும் என்ன செய்ய போறோம் கலப்படம் செய்ய போறோம் அதாவது மூன்றாம் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை என்ன செய்வோம் கொஞ்சமா சேர்த்து கட்டமைப்போடு சேர்த்து என்ன செய்ய போறோம் கலப்படம் ஒன்று செய்ய போறோம் சரி அதாங்க சொல்லியிருக்காங்க உள்ளீட்டு குறைக்கடத்திகளின் மின் கடத்துத்திறனை அதிகரிப்பதற்காக மூன்றாம் ஐந்தாம் கூட்ட மூலகங்களை சிறிதளவு கட்டமைப்புடன் சேர்த்து தயாரிக்கப்படும் சரி அதாவது என்னது கட்டமைப்போட சேர்க்க போறோம்னு சொன்னா கலப்படம் ஒண்ண செய்ய போறோம் ஓகே அதில் அப்படியே தொடர்ந்து எழுதிக்கோங்க மூன்றாம் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை மூன்றாம் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை சேர்க்கும் செயற்பாடு மூன்றாம் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை சேர்க்கும் செயற்பாடு கலப்படம் அல்லது மாசுபடுதல் எனப்படும் மூன்றாம் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை சேர்க்கும் செயற்பாடு கலப்படம் அல்லது மாசுபடுத்தல் எனப்படும் அதை தொடர்ந்து எழுதிக்கோங்க கலப்படம் செய்யும் மூலகங்கள் கலப்படம் செய்யும் மூலகங்கள் கலப்படம் செய்யும் மூலகங்கள் மாசுக்கள் எனப்படும் கலப்படம் செய்யும் மூலகங்கள் மாசுக்கள் எனப்படும் கலப்படம் செய்யும் மூலகங்கள் மாசுக்கள் எனப்படும் மாசுக்கள் எனப்படும் ஓகே பார்த்துக்கோங்க உள்ளீடு குறைக்கடத்திகள்ட்ட என்னது மின் கடத்துத்திறனை அதிகரிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அரிசியெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் சில அரிசிகளில் பாருங்க கல்லெல்லாம் இருக்கும் ஸோ முன்ன நாங்களாம் சின்ன காலத்தில் இருந்துச்சு இப்போ வர அரிசிகள் பெருசாக குறவு சரியா அப்போ அந்த கல்லெல்லாம் எதுக்கு சேர்ப்பாங்க அதாவது அதை விட என்னது திணிவு இல்லாட்டி நிறைய வந்து கூட்டுறதுக்காக சேர்த்து விடுவாங்க ஓகேவா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கொச்சிக்காத்தூளுக்கு எதுகள் சேர்க்க இந்த செங்கல் தூள் இது இப்படியெல்லாம் சேர்த்து வர்றது சரி இந்த மாதிரி தான் சரி அப்போ கலப்படுங்கிறது என்னது அவங்க வந்து என்ன செய்ய பார்க்குறாங்க அடுத்த திணிவை வந்து கூட்ட பார்க்குறாங்க ஸோ இங்கே அதே போல தான் உள்ளீட்டு கிரை கடத்திகள்கிட்ட கடத்துத்திறனை அதிகரிக்கிறதுக்காக மூன்றாம் இல்லைன்னு சொன்னால் ஐந்தாம் கூட்ட மூலகங்களை நாம் என்ன செய்கிறோம் அதோட கட்டமைப்போட சேர்க்கிறோம் இந்த மாதிரி சேர்க்கறத என்னன்னு சொல்றாங்க ஒன்று கலப்படம்னு சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் மாசுபடுத்தல்னு சொல்லலாம் ஓகே ஸோ அடுத்து பாருங்க மாசுக்கள்ங்கிறது என்னன்னு சொன்னா இப்போ நாம மூன்றாம் ஐந்தாம் கூட்ட மூலகம் ஒன்று சேர்க்கிறோம் தானே அந்த நாம சேர்க்கிற மூலகம் தான் சரி நம்ம கலப்படம் செய்யற அந்த மூலகத்தை பேரை தான் என்னது மாசுக்கள்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து போயிட்டு எழுதிக்கோங்க
இவ்வாறு கலப்படம் செய்து தயாரித்துக் கொள்ளப்படும் இவ்வாறு கலப்படம் செய்து தயாரித்துக் கொள்ளப்படும் இவ்வாறு கலப்படம் செய்து தயாரித்துக் கொள்ளப்படும் வெளியீட்டு குறைக்கடத்திகள் இரண்டு வகைப்படும். இவ்வாறு கலப்படம் செய்து தயாரித்துக் கொள்ளப்படும் வெளியீட்டு குறைக்கடத்திகள் இரண்டு வகைப்படும். முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என் வகை குறைக்கடத்திகள். ஓகே. சார் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பி வகை குறைக்கடத்திகள். ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும். சரி, அப்ப என் வகைனா என்னது, பி வகைனா என்னங்கிறத மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, உள்ளீட்டு குறைக்கடத்தி வெளியீட்டு குறைக்கடத்தி ஓகேவா? ஆம் சார். ஓகே, வேற எல்லாருக்கும் ஓகே தான்? ஆம் சார். ஓகே, அடுத்து பாருங்க, முதலாவது என் வகை குறைக்கடத்தி. சரி, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் வகைனா என்னன்னு சொல்லி. ஓகே, யாராவது தெரிஞ்சவங்க என் வகைனா என்ன வரணும்? ஐந்தாம் கூட்ட மூலகங்களை நான்காம் கூட்ட மூலகங்களுடன் சேர்க்கும் செயற்பாடு. ஓகே, என்ன செய்ய போறோம்? என் வகைங்கிறது பாருங்க, சாதாரணமா நான்காம் கூட்ட மூலகங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், இந்த மாதிரி உள்ளீட்டு குறைக்கடத்தின்னு சொல்லிட்டோம், அதாவது அரைகுறை கடத்தின்னு சொல்லிட்டோம். சரியா? அப்ப அந்த நான்காம் கூட்ட மூலகத்துல பிரதானமா இருக்கிறது யாராரு? இந்த சிலிக்கனும் ஜெர்மானியம் தான். சரியா? இப்போ நான்காம் கூட்ட மூலகம்னா என்னது? இறுதியோட்ல என்ன இருக்கணும்? நான்கு இலத்திரன் இருக்கும். ஓகே, நான்கு இலத்திரன் பாருங்க சிலிக்கனுக்கு இருக்கு. இப்போ இவரோட நாம இப்ப என்ன செய்யலாம்? ஒண்ணு மூணை சேர்க்கலாம், மூன்றாவது கூட்ட மூலகத்தை சேர்க்கலாம், இல்லைன்னு சொன்னா ஐந்தாம் கூட்ட மூலகத்தை சேர்க்கலாம். பாருங்க, நாம என்ன செய்யறோம்? ஐந்தாம் கூட்ட மூலகம் ஒண்ணு சேர்க்கிறோம். சரியா? என் வகை குறைக்கடத்திங்கிறது என்னது? இந்த நான்காம் கூட்ட மூலகமான சிலிக்கன் அல்லது ஜேர்மானியத்தோட நம்ம என்ன செய்யறோம்? ஐந்தாம் கூட்ட மூலகத்தை சேர்க்கிறோம். சரியா? அப்ப பாருங்க, நாம ஐந்தாம் கூட்ட மூலகம்னு சேர்த்துட்டோம். அப்ப அவர் வந்துடுறாரு, நடுவுக்கு வந்துடுறாரு. சரியா? அப்ப நடுவுக்கு வந்துட்டா பாருங்க, அவர்ல இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருக்கும்? அஞ்சு இலத்திரன் இருக்கும். அப்ப பாருங்க, இவர் என்ன செஞ்சிருவாரு? இங்க அப்படியே கனெக்ட் ஆயிடுவார். ஓகே, சரி, இங்கேயும் அப்படியே கனெக்ட் ஆயிடுவார். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல இந்த பங்கீட்டு வலுப்பணைப்புல ஈடுபடாத ஒருத்தர் இருப்பார். யாரு? ஒரு இலத்திரன் இங்க இருக்கு. இந்த இலத்திரனை தான் சொல்றது சுயாதீன இலத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். யாரு? இவர் தான் யாரு? சுயாதீன இலத்திரன். சரியா? ஓகே, அப்ப இந்த சுயாதீன இலத்திரன் இருக்கனால தான் என்ன செய்யுது, இங்க மீன் கடத்தப்படுது. ஓகே, சார் அது எப்படின்னு சொல்லி பின்னாடி எழுதிக்குவோம். நோட்டில் தந்த பிறகு நான் மறுபடியும் ஒருக்க சொல்லிவிட்டேன். சரி, பார்த்துக்கோங்க. ஓகே, எழுதிக்கோங்க, ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் பிறகு எழுதிக்கோங்கடா. குறைக்கடத்திகளான 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 நான்காம் கூட்டத்தைச் சேர்ந்த குறைக்கடத்திகளான நான்காம் கூட்டத்தைச் சேர்ந்த குறைக்கடத்திகளான நான்காம் கூட்டத்தைச் சேர்ந்த சிலிக்கன் கமா ஜேர்மானியத்தோடு
SIGEன்னு போட்டுக்கோங்க சரியா. சிலிக்கான் கமா ஜெர்மானியத்தோடு சிலிக்கான் கமா ஜெர்மானியத்தோடு ஐந்தாம் கூட்ட மூலகங்களான ஐந்தாம் கூட்ட மூலகங்களான பொசுபரசு, ஆசனிக்கு, அந்திமனி, அடுத்து பிசுமது. பிசுமது போன்றவற்றை போன்றவற்றை மாசுபடுத்துவதன் மூலம் மாசுபடுத்துவதன் மூலம் மாசுபடுத்துவதன் மூலம் பங்கீட்டு வலுப்பிணைப்பை ஏற்படுத்தி பங்கீட்டு வலுப்பிணைப்பை ஏற்படுத்தி பங்கீட்டு வலுப்பிணைப்பை ஏற்படுத்தி மாசுபடுத்துவதன் மூலம் பங்கீட்டு வலுப்பிணைப்பை ஏற்படுத்தி சுயாதீன இலத்திரன் ஒன்றை சுயாதீன இலத்திரன் ஒன்றை சுயாதீன இலத்திரன் ஒன்றை ஒவ்வொரு ஐந்தாம் கூட்ட மூலகங்களுக்கு அருகில் கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு ஐந்தாம் கூட்ட மூலகங்களுக்கு அருகில், சரி ஐந்தாம் கூட்ட அணுக்களுக்கு அருகில் போடுங்க. ஒவ்வொரு ஐந்தாம் கூட்ட அணுக்களுக்கு அருகில் ஒவ்வொரு ஐந்தாம் கூட்ட அணுக்களுக்கு அருகில் ஒவ்வொரு ஐந்தாம் கூட்ட அணுக்களுக்கு அருகில் கொண்டு செல்ல முடியும். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இங்கு சுயாதீன இலத்திரன்கள் மூலம் இங்கு சுயாதீன இலத்திரன்கள் மூலம் இங்கு சுயாதீன இலத்திரன்கள் மூலம் மின் கடத்தப்படுவதால் மின் கடத்தப்படுவதால் மின் கடத்தப்படுவதால் இக்கடத்திகள் எண்வகை குறைக்கடத்திகள் எனப்படும். மின் கடத்தப்படுவதால் இக்கடத்திகள் எண்வகை
குறைகடத்திகள் எனப்படும். ஓகே, சரி பார்த்துக்கோங்க. என் வகை குறைக்கடத்தி அப்படிங்கிறது என்னது? பொதுவாக நான்காம் கூட்ட மூலகங்கள் தான் என்னது குறைக்கடத்திகளாக இருக்கும். சரியா? அதாவது அரைகுறை கடத்திகளாக இருக்கும். சரி, இப்போ இவங்களை என்ன செய்ய போகிறோம்? மின் கடத்துத்திறனை அதிகரிக்கிறதுக்காக நாம ஐந்தாம் கூட்ட மூலகங்களை சேர்க்கிறோம். ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் என்னென்னதை சேர்க்கலாம்? புசுபரசு, ஆசனிக்கு, அந்திமணி, பிசுமதுவை சேர்க்கலாம். ஸோ இங்கே காட்டுறது இது புசுபரசை காட்டுறாங்க. சரி, நீங்கள் இங்கே ஆசனிக்கையும் போடலாம், பிரச்சனை இல்லை, ஆசனிக்கையும் போடலாம். ஒன்று, ஓகே, ரெண்டு, ஓகே, அஞ்சு. சரியா? இங்கே பக்கம் ஸ்லிக்கான போட்டுக்குவோம். கட்டமைப்பு எப்படியும் வரையணும். சரியா? ஓகே, இப்படியும் வரையணும். சரி, பாருங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு சுயாதீன இலத்திரன் இருக்கு. அப்போ சுயாதீன இலத்திரன் இதான் என்ன செய்ய போகுது? இந்த ஈத்தான் என்ன செய்ய போகுது? மின்ன கடத்த போகுது. சரி, ஆசனிக்க வச்சும் இப்படியும் வரையலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொசுபரச ஆசனிக்கு இல்லாட்டி அந்திமணி பிசுமது இதில் ஏதாவது ஒன்று நாம் என்ன செய்ய போகிறோம்? கலப்படம் செய்ய போகிறோம். பொதுவாக ஆசனிக்கு இல்லாட்டி பொசுபரசை தான் நாம் படிப்போம். ஓகே, பிரதானமாக நீங்கள் பொசுபரச ஆசனிக்கு மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா சரி. அப்போது ஒவ்வொரு தடவை வந்து என்ன செய்யுது? அந்த ஐந்தாம் கூட்ட மூலகம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யும்? ஒரு சுயாதீன இலத்திரன் வந்து வரும். சரியா? அப்போ சுயாதீன இலத்திரன் வரனால அதன் மூலமா என்ன செய்யப்படுது? மின் கடத்தப்படுது. இப்படி சுயாதீன இலத்திரன் மூலமா மின் கடத்தப்படுறனால இதை வந்து என்னன்னு சொல்றோம் நாம? என் வகை குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்றோம். சரி, அதோட இந்த ஐந்தாம் கூட்ட மூலகங்களை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? வழங்கி மாசுக்கள்னு சொல்லுவோம். சரி, ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் என்னன்னு சொல்லுவோம்? வழங்கி மாசுக்கள்னு சொல்லுவோம். ஏன்? இலத்திரன் ஒன்று என்ன செய்யுது? கொடுக்குது. இலத்திரன் ஒன்று என்ன செய்யுது? எக்ஸ்ட்ராவா கொடுக்கறனால நம்ம என்ன செய்யறோம்? ஐந்தாம் கூட்ட மூலகங்களை வேணும் இந்த இடத்துல எதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் என்னன்னு சொல்லுவோம்? வழங்கி மாசுக்கள்னு சொல்லுவோம். சரி, ஐந்தாம் கூட்ட மூலகங்களை வழங்கி மாசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லிங்க் கட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் அதே லிங்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, யாருக்கும் டவுட் இந்த மாதிரி கேளுங்க பார்ப்போம். என் வகை குறைக்கடத்திகள் ஓகேவா? ஓம் சார்.